வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் நாணயம் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய 1000, ரூ. 500 நோட்டுகள் அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டுச்சு. அந்த நோட்டுகளுடைய தற்போதைய விலை என்ன? இது வியாபாரம் பண்ணலாமா? இந்த நோட்டுகள் என்கிட்ட இருக்கு. அத நான் நெறையா வச்சிருக்கேன். அப்படின்னா அத என்ன செய்றது? அப்படி வச்சிருக்கலாமா? அப்படி வியாபாரம் செய்றது அப்படின்னா, அது என்ன விலைக்கு போகும்? அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோல தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாணயங்கள பத்தியும், பணத்தாளர்கள பத்தின வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் குடுத்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு குடுங்க. சரிங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய 1000, 500ங்க. பழைய 1000, 500 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, 500ல பார்த்தீங்கன்னா 2, 3 இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் வரும். அப்புறம் நான் வச்சிருக்கிறது கிரே. இது செகண்ட்ல வருது. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர அந்த கிரீனும் இந்த மாரி கிரேவும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இது கிடையாது. அதாவது கவுண்டிங் கிடையாது. இந்த லாஸ்ட்டா வருது பார்த்தீங்களா? 3வதா வர்ற அந்த எல்லோ கலர் தான் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது இன்னுமே இருக்கு மார்க்கெட்ல. இது 2ம் கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். இந்த மாரி நோட்டுகள நம்ம வச்சிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, வச்சிருக்கலாம். பட் ஆனா கலெக்ஷனுக்காக ஒரு 10 நோட்டு நீங்க வச்சிருக்கலாம். ஒரு நபருக்கு ஒரு 10 நோட்டு, 12 நோட்டு வச்சிருக்கலாம்னு வைங்களேன். நீங்க அத நெறைய வச்சிருக்கீங்க, பண்டில் பண்டிலா வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு வேள அது வெளில தெரியுது. அத தவறு. அது சட்டத்தின்பால் அது தவறு. சரிங்களா? ஆ இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது. இப்போ ஒரு பொருள் கவர்மெண்ட்ல தடை செய்றாங்க அப்படின்னா, அத நம்ம பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால தடை செய்றாங்க. அது மாரி இந்த நோட்டுகளும் தடை செய்யப்பட்டது. பேன் பண்ணிட்டாங்க. அத நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, யூஸ் பண்ணவும் முடியாது. சரி இப்ப என்னதான் பண்றது? இந்த நோட்டு என்கிட்ட இருக்கு. ஒரு 5 நோட்டு, 10 நோட்டு தான் வச்சிருக்கேன். அத நான் விக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பழைய ரூ. 500 நோட்டு கிரீன் கலர் நோட்டு வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சைட்ல இமேஜ் குடுக்குறேன். அந்த கிரீன் கலர் நோட்டு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, அப் டூ 1000லேருந்து 1200 முடிய கூட போகும். ஃபேன்சி அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாவே போகும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கிரே இஷ்யூ. கிரே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ரூ. 150லேருந்து ஆரம்பிச்சு ரூ. 500 முடியவே போய்க்கிட்டு இருக்கு இந்த கிரே. ஆனா, உங்களுக்கு அதிகபட்சமா எல்லோ தான் இப்ப நம்ம நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எல்லோ தான் 1, 2 நான் வச்சிருக்கேன், நான் 4 வச்சிருக்கேன், நான் 5 வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா வெறும் ரூ. 100 போகும். உங்களுக்கு அதாவது கொஞ்சம் இந்த சர்க்குலேஷன்ல போய் அடிபட்டத வச்சது, கொஞ்சம் கசங்குனது இந்த மாரி நோட்டுகள்லாம் வெறும் ரூ. 50க்கே கிடைக்கும். அதெல்லாம் விலையே இல்ல அதுக்கு. அந்த 50 காட்டியும் கம்மியா கூட 45 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெருசா வேல்யூவே இல்ல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் விசாரிச்ச வரைக்கும், அந்த நோட்டு இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, மேபி ஒரு 5, 10 வருஷம், 15, 20 வருஷம் கழிச்சு விலை கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அது கன்ஃபார்மா விலை கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்துல ரூ. 1000 காயின் சாரி ரூ. 1000 தாள் என்ன ரேட் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 150. சரிங்களா? உங்களுக்கு 150 ஆரம்பிச்சு அப் டூ 300 முடிய போகுது. நமக்கு ஆரம்ப விலையா ஒரு 120ல கூட கிடைக்கும். கண்டிஷன் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா 120லயே கிடைக்கும். இதுதாங்க இந்த ரூ. 1000, ரூ. 500 தாளுடைய இன்றைய நிலை. சரிங்களா? இது இது தெரியாம நெறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. என்ன ஏமாறுறாங்க? இந்த தாள நான் மாத்தி தரேன். உங்களுக்கு நான் மாத்தி குடுக்குறேன். ரூ. 1000, ரூ. 500க்கே மாத்தி குடுக்குறேன் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ரூ. 500, 1000 தாள் ஒருத்தர் நெறைய வச்சிருக்காரு. நம்ம வாங்கி வெளிய அதிக விலைக்கு வித்துறலாம். அதுவும் இல்ல அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, ரூ. 500, 1000 தாள பாதி விலைக்கு நம்ம எடுத்து, வெளியில முழு விலைக்கு நம்ம வித்துறலாம்னு சொல்லி உங்கள யாராச்சும் அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களனா நீங்க இல்ல, உங்கள மாரி ஆட்கள அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க பாதி விலைக்கு வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சவரு தான் வச்சிருக்காரு. வெளியில நீங்க வாங்குனீங்கன்னா வாங்க முடியாது. ரூ. 500 தாள்லாம் ரூ. 250 தான் சொல்றாரு. நீங்க அத வாங்குங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒரு 1000 நோட்டு இருக்கு, 500 நோட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு இதா நம்மள பிரெயின் வாஷ் பண்றது. அப்ப 250 நோட்டு இருக்கு அப்படின்னா, சாரி ரூ. 250 அப்படின்னா, அந்த நோட்டோட மதிப்பே மார்க்கெட்ல ரூ. 50 தான். அப்ப எக்ஸ்ட்ரா ரூ. 200 உங்க தலையில தள்ளி விட்டாங்க. சரி, அப்ப ரூ. 250 நீங்க நோட்டுகள வாங்கிட்டீங்க. திரும்ப ரூ. 500 வித்து தரேன்னு அவரே சொல்லுவாரு. ஆனா அத விக்க முடியாது. அதுக்கப்புறம் அவரும் கம்பெனி நீட்டி விட்டார்ன்ற மாரி கம்பெனி நீட்டிருவாரு. அந்த நோட்டுகள விக்க முடியாது. இந்த மாரி மார்க்கெட்ல அ ஏகப்பட்ட ஏமாத்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த ரூ. 500, 1000 நோட்ட பொறுத்தவரையும். அதான் நண்பர்களே. ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 10 நோட்டு, 12 நோட்டு கலெக்ஷனுக்காக வச்சுக்கலாம். அதுக்கு அதிகமாவும் வச்சிருப்பாங்க. என்ன அவங்ககிட்ட இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நோட்டு தடை செய்யப்பட்ட போது பேங்க்ல கொண்டு போய் மாத்துன அந்த நோட்டுகள் அத தாண்டி, அதாவது பேங்க்ல மாத்துன நோட்டுகள் போக, இந்த பழைய 1000, 500 நெறையவே இருக்கு. அதனால தான் இதோட வேல்யூ
ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நோட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு இப்ப ஏன் வந்து கம்மியா இருக்குன்னா, குவான்டிட்டி அதிகமா இருக்கு. குவான்டிட்டி குறைஞ்சுச்சுன்னா வேல்யூ கூடும். ஸோ அதனால தான் நண்பர்களே, பழைய 1000, 500 நோட்டு பொறுத்தவரை நான் சொன்ன விலை தான். அதுக்கு பெரிய விலை ஒண்ணும் கிடையாது. ஃபேன்சி நம்பர் இருந்தா நல்ல விலை போகும். சரிங்களா? எரர் இருந்தா நல்ல விலை போகும். இப்ப நீங்க அத கொண்டு வந்து ஒரு 11, 6 சாலிட் ஃபேன்சி கொண்டு வரீங்களா? கண்டிப்பா நல்ல ரேட் போகும். அதிலேயே 786, 786 கொண்டு வரீங்களா? கண்டிப்பா நல்ல ரேட் போகும். அத தாண்டி மத்த நோட்டுகள் வந்து பெருசா விலை கிடையாது. ஸோ பார்த்து கவனமா இருங்க நண்பர்களே. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கு தெரியணும்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்களையே நம்பி வீடியோ போட்டுக்கிட்டு உங்க நாணயம் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.